பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை குறித்து படிச்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 9 அதிகாரத்தை நம்ம பார்த்திருக்கோம். இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகான விஷயம்னா நீங்க எதை நினைக்கிறீங்க? இதுல இருக்கக்கூடிய உருவகங்களா, இல்ல இதுல இருக்கக்கூடிய அடையாளத்துவமா? ஆனா இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை ரொம்ப அழகா காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் என்ன நோக்கத்துக்காக எழுதப்பட்டது அப்படிங்கிறது தான். பொதுவாக இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை மக்கள் புறக்கணிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன் மக்கள் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை படிக்க மாட்டேங்கிறாங்க? ஒண்ணு, இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை அவங்களால புரிந்து கொள்ள முடியல. அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை புரிந்து கொள்ளாம இருக்கிறதுக்கான காரணம் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை நேரடியான அர்த்தத்தில் எடுத்துக்கிறது. இன்னொன்னு, இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை சுற்றி இருக்கக்கூடிய கள்ள உபதேசம். ஆனா ஒரு கிறிஸ்தவர் எப்போ இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாரோ, அவர் புரிந்து கொள்ளும் போது, அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தினுடைய அழகை உணர்ந்து கொள்ளும் போது, இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தினுடைய நோக்கத்தை அவர் தெரிந்து கொள்ளும் போது, இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் அவருக்கு ரொம்ப அருமையானதா இருக்கும். இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் எழுதப்பட்டதற்கான நோக்கம் இது உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவங்க உபத்திரவப்படும் போது அவங்கள ஆறுதல் படுத்துவதற்காக இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் எழுதப்பட்டது. இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் கொடுக்கிற ஆறுதல் மாதிரியும், இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் கொடுக்கிற உற்சாகத்தை மாதிரியும் வேதாகமத்தில் வேற எந்த புஸ்தகம் அதிகமான உற்சாகத்தையும் ஆறுதலையும் கொடுக்க முடியாது. அந்த வகையில வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்துல இங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆறுதல் அது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அப்படி வெளிப்படுத்தல் புஸ்தகம் 10வது அதிகாரத்துல என்ன ஆறுதலான செய்தியை தேவன் அவருடைய பிள்ளைகளுக்காக வச்சிருக்காரு, அதாவது நமக்காக வச்சிருக்காரு. நீங்க வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு புஸ்தகம் தேவைப்பட்டது, ஒரு புஸ்தகம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்கான அந்த புஸ்தகத்தை நாங்க இலவசமா உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்க எங்களுக்கு பண்ண வேண்டிய மிகப்பெரிய விஷயம், இப்படிப்பட்ட ஒரு சேனல் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. சரி, வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்தை பார்க்கிறதுக்கு முன்னாடி வெளிப்படுத்தல் 9வது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கா? வெளிப்படுத்தல் 8வது அதிகாரத்திலையும் வெளிப்படுத்தல் 9வது அதிகாரத்திலையும் யோவான் 7 தூதர்களையும், அந்த 7 தூதர்கள் தங்களுடைய கைகள்ல மொத்தம் 7 எக்காலங்கள் இருக்கிறதையும், ஒவ்வொரு எக்காலம் ஊதப்படும் போது ஒவ்வொரு தண்டனைகள் வருகிறதையும் பார்த்தோம். வெளிப்படுத்தல் 8வது அதிகாரத்தில் முதல் 4 எக்காலங்கள் ஊதப்படக்கூடிய காட்சியையும், வெளிப்படுத்தல் 9வது அதிகாரத்தில் 5வது எக்காலம் 6வது எக்காலம் ஊதப்படக்கூடிய காட்சியும் பார்த்தோம். இந்த எக்காலங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மனம் திரும்புதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையமா வச்சிருந்தது. தேவன் துன்மார்க்கமா நடக்கிற ஜனங்கள்ட்ட இருந்து மனம் திரும்புதல் எதிர்பார்க்கிறார். இது துன்மார்க்கமா நடக்கிற உலகத்தில் இருக்கிற மக்களை மட்டும் காட்டாம அவருடைய சபையில இருக்கக்கூடிய மக்களும் மனம் திரும்பணும் அப்படிங்கிறது தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் எழுதப்பட்ட போது அங்க தேவனுக்கு விரோதமா இருந்த ராஜ்யம் என்ன அப்படின்னா ரோம ராஜ்யம். இந்த ரோம ராஜ்யத்தின் மீது வரக்கூடிய தண்டனையை தான் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் மையப்படுத்தி இருக்குது. இதுவரைக்கும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 6 எக்காலங்கள் ஊதப்பட்டுருச்சு. இப்ப எத்தனாவது எக்காலம் ஊதப்படணும் அப்படின்னா 7வது எக்காலம் ஊதப்படணும். ஆனா வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்தில் 7வது எக்காலம் ஊதப்படல. எப்படி? வெளிப்படுத்தல் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல முத்திரைகள் உடைக்கப்பட்டுட்டு வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்துல 7வது முத்திரை உடைக்கப்படணும் அப்படிங்கும் போது அந்த முத்திரை உடைக்கப்படாம அங்க ஒரு இடைவேளை விடப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலின் செய்தி கொடுக்கப்பட்டதோ, அதே போல வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்துல 7வது எக்காலம் ஊதப்படாம வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்துல தேவனுடைய ஜனங்களுக்கான ஆறுதலின் செய்தி அங்க போகுது. வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆறுதலின் செய்தியை வச்சிருக்கார்? வெளிப்படுத்தல் 10வது அதிகாரம் 1வது வசனம், பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது, அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களை போலவும் இருந்தது. இப்போ யோவான் இங்க ஒரு பலமுள்ள தூதனை பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 8வது அதிகாரத்திலையும் 9வது அதிகாரத்திலையும் யோவான் பார்த்த அந்த 7 தூதர்களை விட இந்த தூதன் வித்தியாசமானவனா இருந்தான். இந்த தூதன் எப்படிப்பட்டவனா இருந்தான் அப்படின்னா பலமுள்ள தூதனா இருந்தான். வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 2வது வசனத்திலையும், வெளிப்படுத்தல் புஸ்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனத்திலையும் இதே மாதிரி பலமுள்ள வேற தேவ தூதர்கள் நம்ம பார்ப்போம். இந்த பலமுள்ள தேவ தூதன் தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் பிரதிபலிக்கக்கூடியவனா இருக்கிறான். ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இங்க யோவான் அந்த பலமுள்ள தூதனை எப்படி விவரிக்கிறார் அப்படின்னு பாருங்க. அந்த பலமுள்ள தூதன் மேகம் அவனை சூழ்ந்திருந்தது அப்படிங்கிறாரு, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது அப்படிங்கிறாரு, அவனுடைய முகம் சூரியனை போல இருந்தது அப்படிங்கிறாரு, அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களை போல் இருந்தது அப்படிங்கிறார். இந்த பலமுள்ள தூதன் விவரிக்கும் போது யோவான் பயன்படுத்தின இந்த வார்த்தைகள் இதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரங்கள்ல தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அடையாளப்படுத்த பயன்படுத்தப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு, மேகம் அவனை சூழ்ந்திருந்தது அப்படின்னு படிக்கும் போது வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 7வது வசனத்துல இயேசு கிறிஸ்து மேகத்தின் வழியாய் வருவார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது அப்படிங்கிறது வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 3வது வசனத்துல தேவனுடைய சிங்காசனத்தை சுத்தி
வானவில் இருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். அவனுடைய முகம் சூரியனை போல இருந்தது அப்படிங்கிறது வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துனுடைய தோற்றத்தை பத்தி விவரிக்கும் போது யோவான் இதை பயன்படுத்தி இருப்பார். அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களை போல் இருந்தது அப்படிங்கிறது வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவை பத்தி விவரிக்கும் போது இதே மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி இருப்பார் யோவான் பார்த்த இந்த பலமுள்ள தூதன் தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அவனை சுற்றி மேகம் இருந்தது. மேகம் அப்படிங்கிறது நியாய தீர்ப்பையும் தேவனுடைய பிரசன்னத்தை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது அப்படிங்கிறது தேவனுடைய உடன்படிக்கையை காட்டக்கூடியதா இருக்குது. அவனுடைய முகம் சூரியனை போல இருந்தது அப்படிங்கிறது சூரியனை வெறுங்கண்களால் உங்களால் பார்க்க முடியுமா? இதே மாதிரி மகத்துவமுடையவன் இவன் இருந்தான் அப்படிங்கிற நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 10வது அதிகாரம் 2வது வசனத்துல இந்த பலமுள்ள தூதனுடைய கையில வேற என்ன விஷயம் இருந்தது அப்படின்னா, வெளிப்படுத்தல் 10:2 திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெர்ச்சிக்கிறதை போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. இந்த பலமுள்ள தேவதூதனை யோவான் பார்க்கிறார். இப்படி யோவான் பார்க்கும்போது இந்த பலமுள்ள தேவதூதன் கையில ஒரு திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் இருந்தது அப்படின்னு படிக்கிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதே மாதிரியான முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை நம்ம பார்த்துருப்போம். எந்த அதிகாரத்துல பார்த்தோம்? வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்துல பார்த்தோம். அந்த புஸ்தகத்துக்கும் இந்த புஸ்தகத்துக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த புஸ்தகம் மூடப்பட்டிருந்தது, அதாவது முத்திரிக்கப்பட்டிருந்தது. அந்த முத்திரையை உடைக்கிறதுக்கு பாத்திரமானா இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனா வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிற இந்த சிறு புஸ்தகம் திறக்கப்பட்டிருந்ததா இருந்தது. அப்போ இந்த சிறு புஸ்தகத்தை யார் வேணாலும் படிக்கலாம், யார் வேணாலும் இந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். இந்த திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது தேவனுடைய வார்த்தையா இருந்தது. பலமுள்ள தேவதூதன் தன்னுடைய கால்களை எதன் மீது வைத்திருந்தான் அப்படின்னு கவனிச்சிங்களா? ஒன்னு சமுத்திரத்தின் மேல வச்சிருந்தான், இன்னொன்னு பூமியின் மேல வச்சிருந்தான். இந்த சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெர்ச்சிக்கிறதை போல கெர்ச்சித்தான் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இது எதை காட்டக்கூடியதா இருக்குது நீங்க நினைக்கிறீங்க? வெளிப்படுத்தல் புஸ்தகம் 13வது அதிகாரத்துல 1வது வசனம், பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். இங்க யோவான் பார்த்துட்டு இருக்கும்போது சமுத்திரத்திலிருந்து என்ன எழும்பி வர பார்க்கிறாரு? ஒரு மிருகம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 13வது அதிகாரம் 11வது வசனம், பின்பு வேற ஒரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். இப்ப அடுத்தது பூமியிலிருந்து எது எழும்பி வர கண்டாரு? இன்னொரு மிருகம். இந்த 2 மிருகங்களுமே தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடிய, தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தின மோசமான நபர்களை இது காட்டக்கூடியதா இருக்கு. நம்ம வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் வரும்போது அதை விவரமா நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த பலமுள்ள தேவதூதன் தன்னுடைய கால்களை சமுத்திரத்திலையும் தன்னுடைய கால்களை பூமியின் மேலையும் வச்சிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்தியை கொடுக்குது? நீங்க பயப்படாதீங்க, சமுத்திரத்திலிருந்தும் பூமியிலிருந்து எவ்வளவு பெரிய மிருகங்கள் வந்தாலும் எல்லா கட்டுப்பாடுமே தேவன் கையில இருக்கு. ஏன்னா இந்த பலமுள்ள தேவன் யாரை பிரதிபலிக்கக்கூடியவனா இருக்கிறான் அப்படின்னா, தேவனை பிரதிபலிக்கக்கூடியவனா இருக்கிறான். நீங்க பயப்படாதீங்க. ஓகே, உங்களுக்கு சமுத்திரத்திலிருந்து பிரச்சனை வரலாம், இல்ல அப்படின்னா பூமியிலிருந்து பிரச்சனை வரலாம், நீங்க பயப்படாதீங்க. எல்லா கட்டுப்பாடுகளையும் தேவன் வச்சிருக்காரு. தேவனுடைய கையில எல்லா கட்டுப்பாடுகளும் இருக்கு. தேவன் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார் அப்படின்னா பார்த்துக்கொள்வார். நீங்க பயப்படாம இருங்க அப்படிங்கிற மிகப்பெரிய செய்தியை இந்த பலமுள்ள தூதனுடைய தோற்றம் காண்பிக்கக்கூடியதா இருக்குது. இவன் ஆர்ப்பரிக்கும் போது இவனுடைய சத்தம் எப்படி இருந்தது அப்படின்னு விவரிக்கிறார் பாத்தீங்களா? சிங்கம் கெர்ச்சிக்கிறதை போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். இந்த சிங்கம் கெர்ச்சிக்கிறது அப்படின்னா, சிங்கம் கெர்ச்சிக்கிறது அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்துது? இது அவனுடைய பலத்தை காண்பிக்கக்கூடியதா இருக்கலாம். ஆமோஸ் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம், சிங்கம் கெர்ச்சிக்கிறது யார் பயப்படாது இருப்பான்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாது இருப்பான்? அப்போ இந்த சிங்கம் கெர்ச்சிக்கிறது அப்படிங்கும்போது அவனுடைய வல்லமையையும் தேவன் எவ்வளவு பயப்படத்தக்கவர் அப்படிங்கிறதையும் காண்பிக்கக்கூடியதா இருக்குது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனம், இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்றும், வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். இந்த பலமுள்ள தூதன் அடுத்தது ஆணையிடுகிறான். அதாவது ஆணையிடுகிறான் அப்படின்னா தேவ ரகசியம் நிறைவேறும் அப்படிங்கிறான். அது என்ன தேவ ரகசியம்? அது தேவ ரகசியம் எப்போ நிறைவேறும் அப்படிங்கிறான். 7வது எக்காலத்தை பிடித்திருக்கக்கூடிய அந்த 7ஆம் தூதன் தன்னுடைய 7வது எக்காலத்தால் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் அப்படிங்கிறான். தேவ ரகசியம்னா என்ன? ஃபர்ஸ்ட் ரகசியம்னா என்ன? யாருக்குமே தெரியாத விஷயம் அப்படின்னா அது தெரியாத விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ரகசியம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்து இன்னொருத்தருக்கு மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அப்போ தேவ ரகசியம் அப்படிங்கிறது செய்ய வேண்டிய விஷயங்களை
ஒரு காலத்துல மறைக்கப்பட்டிருந்தது மனிதர்கள் தெரியாம, ஆனா இப்ப எல்லாருக்கும் வெளிப்படையா தெரிய வரப்போகுது அப்படிங்கறத காட்டுது. இனி காலம் செல்லாது அப்படின்னு சொல்லி இருக்காரு இல்லையா, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இது கடைசி நியாய தீர்ப்பை பத்தி இது சொல்லல. வெளிப்படுத்தல் 9வது அதிகாரத்துல தேவன் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை கொடுத்தார். வெளிப்படுத்தல் 9வது அதிகாரம் 20-21 தேவன் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை கொடுத்தார். ஆனா அவங்க மனம் திரும்பல. எவ்வளவு தண்டனை கொடுக்கப்பட்டாலும் அவங்க மனம் திரும்பாம இன்னும் தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியத்தை தான் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால இந்த இடத்துல இனி கொடுத்த டைம் போதும், இவங்க மனம் திரும்பல, அதனால கடைசி தண்டனை உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கறத தேவன் அங்க காமிக்கிறார். தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. இங்க இந்த தேவ ரகசியம் சுவிசேஷத்தை காண்பிக்கக்கூடியதா இருக்குது. சுவிசேஷம்னா என்ன? நற்செய்தி. சுவிசேஷத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படி உங்களுக்கு தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளை பாவத்திலிருந்து விடுதலை பண்ணி அவர்களை தேவனுடைய ராஜ்யமா இருக்கக்கூடிய சபையில ராஜாக்களாக ஏற்படுத்தி இருக்கிறாரு. ராஜாவாகவும் ஆசாரியர்களாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு எந்த ஒரு மனிதனுடைய நற்கிரியைகளாலையும் செயல்கள்னாலையும் வராம இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதினால் வந்தது, இயேசுனுடைய ரத்தத்தினால் கிடைச்சது அப்படிங்கிற அந்த நற்செய்தி தான் சுவிசேஷமா இருக்கு. சுவிசேஷத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தொடர்புடையதா இருக்கு. பாவத்துல இருந்து நம்மள தேவன் அவருடைய குமாரனுடைய சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்த போது விடுதலையாக்கி அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வச்சிருக்காரு. இந்த ராஜ்யத்தை குறித்து தேவன் சொன்ன ரகசியத்தை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். தானியேல் 2வது அதிகாரத்துல நேபுகாத்நேச்சர் ஒரு கனவை பார்ப்பார். அந்த கனவனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளாம இருக்கும்போது தானியேல் அப்படிங்கிற தேவனுடைய மனுஷன் நேபுகாத்நேச்சாருக்கு அந்த கனவனுடைய அர்த்தத்தை சொல்லுவார். தானியேல் 2வது அதிகாரம் 40வது வசனத்துல 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமா இருக்கும், இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னம் ஆக்குறதோ அப்படியே அது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகள் எல்லாம் நொறுங்கி தகர்த்து போடும். நேபுகாத்நேச்சார் பார்த்த இந்த 4வது ராஜ்யம் அப்படிங்கிறது ரோம ராஜ்யத்தை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. இந்த ரோம ராஜ்யத்தின் நாட்கள்ல தேவன் ஒரு ராஜ்யத்தை உருவாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு தானியேல் அங்க சொல்றார். 44வது வசனம் பாருங்க. அந்த ராஜாக்களின் நாட்களிலே அப்படின்னா எந்த ராஜாக்களின் நாட்களில் அப்படின்னா ரோம ராஜ்யம் அரசாண்டுட்டு இருக்கும் போது ஒரு ராஜ்யத்தை உருவாக்குவாரு. அது தேவனுடைய ராஜ்யமா இருக்கும். அந்த ராஜ்யம் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யமா இருக்கும் அப்படிங்கிறார். 44வது வசனம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினது நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களின் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கு நிற்கும். அப்போ நேபுகாத்நேச்சர் பார்த்த அந்த சொப்பனத்தின்படி தேவனுடைய ரகசியமா இருந்த தேவனுடைய ராஜ்யம் அங்க ரோம ராஜ்யத்தினுடைய நாட்கள்ல அங்க ஸ்தாபிக்கப்படுது. இயேசு கிறிஸ்துவால் உருவாக்கப்படுது. இயேசு கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்ட இந்த ராஜ்யம் மற்ற எல்லா ராஜ்யத்தை விட மேலானதாகவும் மற்ற எல்லா ராஜ்யத்தையும் நிர்மூலமாக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தானியேல் புரிஞ்சுக்கிறார். தானியேல் இந்த புரிஞ்ச விஷயத்தை நேபுகாத்நேச்சாருக்கு புரிய வைக்கிறார். இது மறைப்பொருளா இருந்தது. இந்த மறைப்பொருளா இருந்த இந்த விஷயத்தை தேவன் தீர்க்கதரிசியா இருந்த தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். இதுக்கும் வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்தை நம்ம படிச்சதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னா தொடர்பு இருக்கு. 7வது எக்காலம் ஊதப்படும் போது அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாரு. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 11வது அதிகாரம் 15வது வசனம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்குரிய ராஜ்யங்களாயின, அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்று கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. இந்த 7வது எக்காலம் ஊதப்படும் போது ராஜ்யங்கள் கிறிஸ்துக்குரியதா மாறியது அப்படின்னு படிக்கிறோம். மற்ற ராஜ்யங்களும் தோற்கடிக்கப்பட்டு அங்க இயேசு கிறிஸ்து ராஜ்யபாரம் பண்ணுகிறவரா இருக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இங்க வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ஓகே, ரோம ராஜ்யம் இந்த உலகத்துல மிகப்பெரிய ராஜ்யமா இருக்கலாம், அது உலகம் முழுவதும் ஆளக்கூடிய ராஜ்யமா இருக்கலாம். ஆனா ரோம ராஜ்யத்தோட மிக வல்லமையான ஒரு ராஜ்யம் இருக்கு. அது கிறிஸ்துவின் ராஜ்யம், அது கிறிஸ்துவின் சபை. அந்த ராஜ்யம் இந்த ரோம ராஜ்யத்தை இல்லாம ஆக்கும். நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய விசுவாசத்திலையும் சத்தியத்தின்படி நடக்கிறதுல உண்மையா இருக்கு. இப்படி நடக்கும்போது அந்த தேவ ரகசியம் நிறைவேறும் அப்படிங்கிற ஆறுதலின் செய்தி அங்க கொடுக்கக்கூடியதா இருக்கு. இப்போ நம்மளுக்கு இதனுடைய செய்தி என்ன அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்துல இருக்கீங்களா? இந்த உலகத்துல எத்தனை விதமான ராஜ்யங்கள் எழும்புது, எத்தனை விதமான ராஜ்யங்கள் இல்லாம போகுது. ஆனா கிபி 33 இருந்து முதல் நூற்றாண்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ராஜ்யம் அசைக்கப்படாததாகவும் தொடர்ந்து வளர்ச்சி அடையக்கூடியதாகவும் மற்ற எல்லா ராஜ்யங்களையும் நிர்மூலமாக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. அந்த ராஜ்யம் தான் என்ன அப்படின்னா, இயேசுவால் உருவாக்கப்பட்ட அவருடைய சபையா இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் சபை. அந்த சபையில நீங்க இருக்கிறீங்களா அப்படிங்கறத குறித்து யோசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்துல 7வது எக்காலம் ஊதப்படாம 7வது எக்காலத்துக்கு பதிலாக ஆறுதலின் செய்தி எனக்கு கொடுக்கப்படுது. எல்லா கட்டுப்பாடுகளும் தேவன் வச்சிருக்காரு. அவருடைய ராஜ்யம் மகா பெரியது.
அந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்களும் நானும் இருக்கணும் அப்படிங்கிற தேவன் எதிர்பார்க்கிறாரு. அந்த ராஜ்யத்துல கடைசி வரைக்கும் நம்ம நிற்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். சத்தியத்தை தெளிவாகவும் எளிமையாகவும் சத்தியமாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளவும். எங்களிடம் ஆவிக்குரிய புத்தகங்களும் விளக்க உரையும் டிராக்குகளும் இருக்கின்றன. எங்களை தொடர்பு கொள்வதன் மூலமாய் இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரதர் செலின் 9790234583 மற்றும் 78450218883.